கடைசி நிமிஷம் வரைக்கும் இங்க இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துட்டே தான் இருக்கும். கடைசியில கல்யாணம் ரஜினி பார்த்திபனுக்கு தான் நடக்கும். ரஜினி இங்க வா வா. சொல்ல அனிதா, என்னாச்சு? இந்த கல்யாண விஷயத்துல கடைசியா ஒரு ஹெல்ப் ரஜினி. என்ன அனிதா, சொல்லு. கடைசி நிமிஷத்துல கூட உன்னால இந்த கல்யாணம் நின்னு போயிடும். அனிதா, ஏய் இல்ல, நான் அப்படி சொல்லல. இத 2-3 பேரு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நேரடியா என்கிட்டயே சொல்றாங்க. இல்ல அனிதா, நிச்சயமா அப்படிலாம் இல்ல. எனக்கு தெரியும் ரஜினி, நீ நிச்சயம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நானும் உங்ககிட்ட சொன்னேன். இங்க பாரு, நீ எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுன்னு எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியணும். முக்கியமா உன்னை பத்தி என்கிட்ட தப்பா பேசினாங்கல்ல, அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு நீ போய் ஏன் இடத்துல நிக்கணும். அனிதா, ஆமா ரஜினி, ரஜினி ஆமா ரஜினி, நீ மணமேடைக்கு போய் எனக்கு பதிலா பொண்ணுக்கு தாலி முடிச்சு விடு. அனிதா, நான் போய் எப்படி? நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? உன் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்லைன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். போ போ ரஜினி. இந்த அனிதா ரஜினியை தனியா கூட்டிட்டு போய் என்ன பேசிட்டு இருக்கா? ரஜினி முகமே சரியில்லையே. சங்கரி, வாடி, என்னன்னு போய் கேப்போம். அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுமா, நம்ம போகலாம், வேண்டாம். இல்ல சங்கரி, அவ கேட்க ஆள் இல்லன்னா ரஜினியை போட்டு இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா. போடி. ஓம் ஆதவாய ஸ்வாஹா, ஆதவாய நமः. ஓம் திரிவிக்ரமாய ஸ்வாஹா, திரிவிக்ரமாய நமः. ஓம் பூ ஸ்வாஹா, அக்னியே நமः. ஓம் பூ ஸ்வாஹா, வாயுவே நமः. நீ வரலனா போ, நான் போவேன். சங்கரி, அத்தை ஏதாவது போய் பேசி பிரச்சனையாட போகுது, நீ போ. போய் கூப்பிடுமா. இந்த ரஞ்சிதா யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. போமா. ஓம்
தத்புருஷாய அனிதா, வித்மஹே இங்க வாம்மா. மகாதேவாய இதோ தீமஹி வரமா. தன்னோ ருத்ர பிரசோதயாத் ஸ்வாஹா. இதை எல்லார்கிட்டயும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரேஷ தீமஹி. அம்மா இல்ல. இந்தாங்க. அம்மா உங்களை பார்க்க யாரோ 2 வயசானவங்க வந்திருக்காங்கம்மா. சரி, கல்யாணத்துக்கு தானே வந்திருப்பாங்க, வர சொல்லுங்க. இல்லம்மா, உங்களை தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. அண்ணே, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது. அக்கா, இந்த தாலி எடுத்துட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. நான் இப்ப வந்துடுறேன். வாங்க போலாம். वन्दे पद्मकरां प्रसन्नवदनां सौभाग्यदां भाग्यदां हस्ताभ्यामवयप्रधामणिकमेर्नानाविधैर्भूषितां भक्ताभिष्टबलप्रदां हरिकरब्रह्मादिभिर्सेविदां पार्श्वे पङ्कजसङ्कटद्वनितिभिर्युक्तां सदा शक्तिभिः. ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். நீங்க ரஜினியோட அம்மா தானே? ஆமாங்க. ரஜினி மாதிரி ஒரு பொண்ணு பிறக்க நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். தங்கம்னா தங்கம். இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ண எங்க பார்க்க முடியும் சொல்லுங்க? இப்பெல்லாம் நிறைய இடத்துல பெத்த குழந்தைங்களை சரியா பார்த்துக்காத சுயநலமான அம்மாக்கள் எத்தனையோ பேரை பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட காலத்துல குடும்பத்துக்காக தன்னோட ஆசையை விட்டு கொடுத்து வாழற ஒரு பொண்ணு. இந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் சினிமால தான் பார்க்க முடியும், கதைகள்ல தான் படிக்க முடியும்னு நினைச்சேன். இப்படி ஒரு பொண்ணு எனக்கு பிறந்திருக்கும்னா நிச்சயமா நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ரியலி கிரேட். இதான் நினைக்கிறேன். இந்த மண்டபம் தானே சொன்னாங்க. நம்ம மாறி வந்துட்டோமோ? கேப்போம். அம்மா, இவங்க தாம்மா உங்களை பார்க்க வந்து. மா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ராதிகா, நம்ம தப்பு பண்ணிட்டோம்டி. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்னம்மா உளறிட்டு இருக்க? நாம என்ன தப்பு பண்ணோம்? ரஜினி பாவண்டி. அவ நமக்காகத்தானே எல்லாமே பண்ணா. பார்த்திபன் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னடி தப்பு? மா, எங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்க? இப்பதாண்டி நான் கரெக்டா பேசுறேன். நான் அந்த பார்த்திபனை போய் பார்த்து பேசுனேன். ரஜினியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? இல்ல
அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுலயே உங்களுக்கு இஷ்டம் இல்லையான்னு கேட்டான்.